தேர்தல் நெருங்கிருச்சு. விஜயை மையப்படுத்தி அரசியல் களம் நகருதுன்னு நினைக்கிறீங்களா சார்? விஜயை மையப்படுத்தி செய்தி தடங்கள் அசையுது, சுழலுது. அரசியல் எப்பொழுதுமே மக்களை மையமாக கொண்டும் சிக்கல்களை மையமாக கொண்டும் தான் இருக்கும். ஒருத்தர்கிட்ட 20 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு, இப்ப விஜய் போறாரு, இதெல்லாம் அவங்களே தேடிக்கிட்டது. விஜய் ஜனநாயகன் படத்தை தான் நம்பி இருந்தாரு, அதை வெளியிடல. சிபிஐல 7 மணி நேரம் விசாரணை, இன்னும் அதை சுத்தியே தானே நகர்ந்துகிட்டு இருக்குது. இன்டர்வியூ 40 நிமிஷத்துல முடிச்சு போயிடுது. ஏன்? நம்ம உண்மையை பேசுறதுனால நம்ம என்ன கண்ணால கண்டோமோ, அதை கடத்துல இருந்து நிருபர்கள் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அதை நம்ம பேசுறோம். ஜனநாயகன் தடை பாஜகவுக்கு ஒரு அவப்பெயர் தானே சார், ஒரு கெட்ட பேர் தானே உருவாக்கும். எந்த விடயத்துல பாஜக நல்ல பேர் கிடைச்சிருக்கு இந்த 11 வருஷத்துல? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிவி சொல்லுது குறுகிய இடத்தில் கொடுத்ததால். நிறைய ஆட்கள் எடுத்தாந்து நீங்க ஃபியூச்சர்ல சேர்த்தீங்கனாலே அது குறுகிய இடமா தான் காட்சி அளிக்கும் இல்லையா? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க சார்? தமிழக அரசியல் களம் கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிருச்சு. விஜயை மையப்படுத்தி அரசியல் களம் நகருதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, விஜயை மையப்படுத்தி செய்தி தடங்கள் அசையுது, சுழலுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அரசியல் எப்பொழுதுமே மக்களை மையமாக கொண்டும் சிக்கல்களை மையமாக கொண்டும் தான் இருக்கும். அது ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, அது வேற விடயம். இப்போ தமிழ்நாடு அது எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலவற்றையும் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு விவசாயி, நான் விதைச்சேன், விளைஞ்சிச்சு, எல்லாம் பண்ணேன், கொள்முதலை கொண்டு வரேன், கொள்முதல் பண்ணாமல் மழை பெஞ்சிச்சு, நனைஞ்சிருச்சு, முளைச்சிருச்சு, அது சிக்கல். நான் படிச்சுட்டேன், நான் டிப்ளமா வாங்கிட்டேன், இவ்வளோ நாள் நான் காத்துட்ருக்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாம் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கானோர், அது சிக்கல். எனக்கு வீடெல்லாம் அலர்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் என்ன கைக்கு வரல அப்படின்னு சொல்கிறது, அது சிக்கல். நான் தண்ணிக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், திட்டங்கள்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் கிடைக்கல, நல்ல தண்ணி கிடைக்கல, அது சிக்கல். இதெல்லாம் தான் அரசியலில் சிக்கல் என்று சொல்லப்படுபவை. இப்போ அரசு ஊழியர்கள் போடுறாங்க, அது சிக்கல். ஏன்னா அரசு இயந்திரத்தை அதை ஸ்தம்பிக்க செய்து விடும், அது சிக்கல். ஒரு அரசியல் கட்சி எப்பொழுதுமே அரசியல் ஆகாது, அரசியல் மையமாகவே ஆகாது. அது அவங்களுக்கான சிக்கல் தான். இப்போ விஜய் போகிறாரு, இங்கே போகிறாரு, அங்கே போகிறாரு, புரியுதெல்லாம். இங்கே அவருடைய நிர்வாகிகள் போனாங்க, அதுக்கப்புறம் டெல்லி கூப்பிட்டாங்க, டெல்லிக்கு போனாங்க, ஒருத்தர்கிட்ட 20 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு, இப்போ விஜய் போகிறாரு, இதெல்லாம் அவங்களே தேடிக்கிட்டது. ஸோ அவ்வளோதானே ஒழிய இதை நம்ம ஏன் விசாரணை இது பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இறந்தவர்கள் 41 பேர், அதனால தான். ஆனால் எப்படி இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, அந்த விடயம் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு அது இருக்கும். எப்பொழுதுமே கூட்டணியை கொண்டு வர்றதுக்கு தான் ரைடு நடக்குது. இப்போ செந்தில் பாலாஜி மேலே எதுக்கு ரைடு பண்ணாங்க? செந்தில் பாலாஜி பிஜேபி போனால் சேர்த்துக்க மாட்டேன்னுவாங்களா? மாலை போட்டு ரெட் கார்பெட் போட்டு பிரதமரே வரவேற்பார், புரியுதுங்களா? நீ வரல, அப்போ ஒன்றும் சரியில்லை. ஸோ இதுதான் ஊழல் வழக்கினுடைய அருகதை. ஸோ இப்படித்தான் போகும். அதனால் எந்த ஒரு தனிநபரோ ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் மையமாக அது இருக்காது. இந்த கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே எடுத்துக்கலாம் சார். எப்போ அந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம், கிட்டத்தட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி விஜய் ஜனநாயகன் படத்தை தான் நம்பி இருந்தார், இப்போ அதை வெளியிடலை. சிபிஎஃப்சி, இன்னொன்று சிபிஐயில் 7 மணி நேரம் விசாரணை சென்றதுலேருந்து சரி முடிஞ்சு இன்னைக்கு சென்னைக்கு திரும்பி வந்துட்டாரு. இன்னும் அதை சுற்றியே தானே நகர்ந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க, நம்மளாம் கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு. ஆமாம், இல்லை தெரியும், நம்மளாம் விவாதிக்கிறோம், ஆழமாக தான் கேள்வி கேட்டீங்க, எல்லாத்தையும் தான் எடுத்து சொன்னோம். ஆனால் அந்த இன்டர்வியூ 40 நிமிஷத்தில் முடிச்சு போயிடுது. ஏன்? நம்ம உண்மையை பேசுறதுனால கண்டதை பேசுறது, நம்ம என்ன கண்ணால் கண்டோமோ, எத்தனை ரிப்போர்ட் பண்ணாங்களோ, அந்த கடத்தில் இருந்து நிருபர்கள் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அதை நம்ம பேசுகிறோம். ஆனால் ஏன் சிபிஐக்கு 7 மணி நேரம் ஆகுது? அது இவருடைய நிர்வாகிகள்கிட்ட 3 நாள் 8 மணி நேரம் 8 மணி நேரம் 4 மணி நேரம் 20 மணி நேரம் ஆச்சு. டெல்லியில் இங்கே நடந்தது நான் சொல்ல வரல. ஏன் வந்தது? அப்போ இவங்க உண்மையை வெளியில் கொண்டு வரதுக்கான கடுமையான முயற்சி நடக்குது. விஜயும் உடனே சொல்லிட்டு வெளில வரல. எல்லா விதமான கேள்விக்கும் அவர் மடுப்பரான பதில் சொல்லியிருக்கலாம். அப்புறம் அவங்க சில ஆதாரங்களை காட்டியிருக்கலாம். உடனே ஆதாரம் காட்ட முடியும், சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். இல்லை சார் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி சொன்னீங்க, இதோ இந்த மாதிரி இருக்குது, இது பொய்யா இல்லை நீங்கள் சொன்னது பொய்யா, இப்படிலாம் கேட்கலாம். அப்படி பண்ணத்தான் 7 மணி நேரம் ஆகும். இப்போ புரியுதுங்களா? இப்போது 7 மணி நேரம் விசாரணை அப்படின்றதுடைய அர்த்தம் இவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் அவரை வச்சுட்டு டீ வச்சுட்டு எப்படி இருக்குதுங்க, என்ன ஆச்சு அந்த படத்தில், ஏன் நடிச்சிங்கன்னு இதை கேட்க போகிறதில்ல. அவங்க கேட்கக்கூடிய விடயமே இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன. இந்த மாதிரி காவல்துறை சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஜய் தெரியாது, இதோ பாருங்க
உங்களுடைய டிரைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க, உங்கள் டிரைவருக்கு கேட்டது உங்களுக்கு கேட்கலையா? அப்போ நீங்கள் வந்துட்டு பங்கேற்கல அப்படின்றீங்களா? அப்படியா? நீங்கள் பங்கேற்றதை நீங்கள் சொன்னீங்க, இதோ பாருங்க அந்த பதிவு. இப்படி தான் வரும் விசாரணை. காவல்துறையினுடைய விசாரணை அப்படின்றது இப்படி தான் வரும். அவங்க பாட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒன்றுத்தையாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு சரியான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். ஓ, அப்போ சிபிஐ ரொம்ப நல்ல அமைப்போ அப்படின்னு கேட்காதீங்க, அது வேற கதை. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். தே ஹாவ் டு கம் டு தி ட்ரூத். அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு அது அரசனுடைய பொறுப்பு. இப்படி போடு, இவனை முன்னிலை. இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஃபோக்கஸை யார் இருந்தது? விஜயனுடைய கட்சியினர், நிர்வாகிகள், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், சிடிஆர் நிர்மல்குமார், மதியழகன், அப்படி தானே போச்சு. இப்போ விஜயை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, விஜய்கிட்ட விசாரணை நடக்கும்போதே இங்கே வந்துட்டு டிஜிபி, ஏடிஜிபியாக இருந்தவர் இப்போ டிஜிபி ஆகிட்ட ஆசீர்வாதம், அவரோட வந்துட்டு விசாரணை நடக்குது. ஏன் நடக்குது? அப்போ அவங்க 2 கோணத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு கோணத்துலேருந்தே விசாரிச்சுக்கிட்டு இருந்தது இப்போ இதுதான் பாலிடிக்ஸாக நான் பார்க்குறேன். எதுக்காக பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சொல்லுது, குறுகிய இடத்தில் கொடுத்ததால். 2 பக்கம் ரோடு, இந்தாண்ட 2 சைடு லேன் இருக்குது, அந்தாண்ட 2 சைடு லேன் இருக்குது. அது வந்து குறுகிய இடமா இவங்க சொல்கிறாங்க. நிறைய ஆட்கள் எடுத்தாந்து நீங்கள் இப்போ பீச்சில் சேர்த்திங்கனாலே அது குறுகிய இடமா தான் காட்சி அளிக்கும் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இந்த தொலைக்காட்சி சொல்கிறான் குறுகிய இடத்தில் அவர்களுக்கு அனுமதி தந்ததால் அப்படின்னு. அப்போ விரிவான இடத்துக்கு நீங்கள் போனோம் அப்படின்னோம்னா எங்களாவது ஒரு கிரவுண்டுக்கு தான் போயிருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு இருந்துச்சா இதில் கரூரில் கொடுத்துருப்பாங்க. இவங்க சொன்னது எவ்வளோ? 10,000 பேர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே அக்காமடேட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ விடையே இருக்குது. ஆனால் டேவிட்சன் ஆசீர்வாதத்தை கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே காவலர்கள் பற்றிலாம் விசாரிச்சிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரெல்லாம் டிபோஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்பி பேசியிருக்கிறாரு, எஸ்பி பேசியிருக்கிறாரு. எல்லாம் பேசினப்பறம் இவர் ஏன் கூப்பிட்றாங்க? அப்போது இதை 2வது ஆங்கிலேயே ஓட்டுறதுக்கான முயற்சி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த இடத்த விட்டுற மாட்டாங்க, விஜயை விட்டுற மாட்டாங்க. விஜயில் கூட்டில் இருக்கிறவங்க இது பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சது சிபிஐ அப்படி பண்ணாங்களே இப்படி பண்ணாங்களேன்னு பல வழக்கில் சொல்லலாம். நானும் தான் சொல்லுவேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டு மேலே விசாரணை நடக்குது. அப்படியாமே இப்படியாமன்னு இல்லை, எல்லாருமே டிவியில் பார்த்துட்டோம். 7:15 ஆரம்பித்து 8:30 எல்லாம் நடந்து முடிஞ்சதெல்லாம் என்னது அப்படின்றது எல்லாருமே பார்த்துட்டோம். அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணதை மறுநாள் செய்தித்தாள்கள் எல்லாம் படிச்சுவிட்டோம். புரியுதுங்களா? ஸோ எதுவுமே சீக்ரெட் இல்லை. அதனால் உண்மையை சிபிஐ சொல்லலைன்னா அது பல்லிழிச்சிடும். புரியுதுங்களா? ஆனால் இதற்கான காரணகர்த்தாக்கள் யார் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்களையும் ஒரு 50% ஆக்கி அரசு, அதாவது காவல்துறை ஒரு 50% ஆக்கக்கூடிய முயற்சியை செய்யலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளவுதான். உங்க பதில் அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, விஜய்க்கு சாதகமான ஒரு நிலை தான் சிபிஐ எடுக்கணும் புரியுது சொல்ல இல்ல. அது வந்துட்டு விஜய் எடுக்கிற நிலைப்பாடை பொறுத்து அவங்களுடைய சாதகத்தன்மை வரும். விஜய் ஏன் அவங்க காப்பாற்றி விடணும்? எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு இல்லை. நீ உனக்காக சார்பாக பேசுனது எல்லாமே பிஜேபி தான். முதல்ல வந்துட்டு காவல்துறை தான் காரணம்னு சொல்றது யாரு? அண்ணாமலை. அடுத்தபடியாக அங்கேருந்து ஒரு டீம் வந்துச்சு. யார் தலைமையில் வந்துச்சு? ஹேமமாலினி தலைமையில் வந்துச்சு. அவங்களாம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் யார் பேசுனது? நயனார் நாகேந்திரன் பேசினார். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாபெரும் அறிவாளி என்று தமிழ்நாடு போட்டுகின்ற தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனாங்க. இப்படி எல்லாம் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்களே, அதுக்கு ஒரு வேலை வேணும்ல. ஒன்று கூட்டணிக்கு வந்துருக்கு, இல்லாட்டி பார்க்குறத பாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, அது அந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் அவர் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த கதையை மாற்றுவாங்க, அது வேற கதை. ஆனால் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்த அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி அதுலேருந்து விலகி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக ஒரு கிடுக்குப்புடி இல்லை ஒரு கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை தான் இதுன்னு எடுத்துக்கலாமா சார்? கிறிஸ்மஸுக்கும் பொங்கலுக்கும் நடுவில் வந்துட்டு 20 நாள் தானேங்க வித்தியாசம் இருக்குது. அது 25th, இது 15th, அவ்வளோதானேங்க நடக்குங்க. கரெக்டாக நடக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிக்கலையே, இவங்களுடைய மூளையை வச்சு தானே நம்ம கணிக்கிறோம். அதனால் வரும், நடக்கும். இப்போ இந்த ஜனநாயகம் தடை வந்து பாஜகவுக்கு ஒரு அவப்பெயர் தானே சார், ஒரு கெட்ட பேர் தானே உருவாக்கும். ஒரு படத்தையே தடை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இங்கே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 10வது நிமிஷத்தில் அதை தடை வைக்கிறாங்க. எந்த விடயத்தில் பாஜகவுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குது இந்த 11 வருஷத்தில்? இந்த நாணய மதிப்பீடு நீக்க நடவடிக்கையில் வந்துட்டு நல்ல பேரை கிடைச்சிது இல்லை? எவ்வளவோ பயங்கரவாத தாக்குதல்னு சொல்லிட்டாங்கன்னா நல்ல பேரை கிடைச்சிது இல்லை? விவசாயிகள் போராட்டத்தில் நல்ல பேரை கிடைச்சிது இல்லை? இவ்வளோ தூரம் விலையை தூக்கி விட்டாங்களே, நல்ல பேரை கிடச்சிது. 55 ரூபாய்க்கு இருந்த ஒரு டாலருடைய விலை இன்னைக்கு 92 ரூபாய்க்கு போடுறாங்க, நல்ல பேரை கிடச்சிது. எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க ஜெயிக்கிறாங்க இல்லை? எனவே பாஜகவுக்கு கவலை இல்லை நல்ல பேர் கெட்ட பேரெல்லாம் பற்றி. அவங்க இவிஎம்மை நம்புகிறாங்க, இன்னும் எவ்வளோ மோசடிகளை நம்புகிறாங்க. தேர்தல் ஆணையம் அவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸு
எல்லாத்தையும் அவங்க வச்சுட்டு போகிறாங்க. அதனால் மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க, ப்ரெஸ்ஸில் என்ன எழுதுறான் அப்படின்றதெல்லாம் பொறுத்து கவலைப்படக்கூடிய அரசியல் அவங்களுடைய அரசியல் கிடையாது. ஆனா அண்ணாமலை அடுத்து பேசாருல்ல சார், விஜய் எதிராக தானே ஒரு கருத்தை சொல்றாரு அவர் ஒரு மேடை. இதுதான் காரணம். இவிஎம் தூக்கிடுங்க, அண்ணாமலை பேசுறாருன்னு பார்க்கலாம். இவிஎம் இல்லை, தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டில் வச்சா தேர்தல் நடக்கும் அப்படி சொல்லுங்க பாப்போம். அண்ணாமலை அதோட போனாருன்னா கர்நாடகாவுக்கு திரும்பியே வரமாட்டார். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாஜக ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை தூக்கிட்டோம்னா 500 ஓட்டு தான் வாங்கும். இதுதான் இவங்களுடைய மோசடியினுடைய அளவுகோல். இப்போ ஒரே சமயத்துல 3 இடர்பாடு, ஒன்னு சிபிஐ விசாரணை, ஒன்னு சிபிஎஃப்சி ஜனநாயகன் வெளியீடு, அடுத்தது புலி படத்துடைய அந்த உத்தரவு சரிதா, விஜய்க்கு ஒரு அவதாரம் விதித்தது சரிதா அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு அவதாரம் விதித்து இருக்கிறாங்க, அந்த உத்தரவு வந்து சரிதான்னு சொல்றாங்க. அது இன்கம் டாக்ஸ் சம்மந்தப்பட்டது, வருவாய் சம்மந்தப்பட்டது, அதற்கான ஆதாரத்தை வச்சு தான் அவங்க போடுறாங்க, நீதிமன்றத்தில் இருக்குது. ஓகே, இந்த 2 விடயத்தை சொல்லுங்க. ஒன்றுத்துல உண்மை வெளிப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இறந்தவங்க 41 பேர். எதற்காக நீ அவ்வளோ பேர் அங்கே கூட்டின? அங்கே கூடிச்சு அப்படின்ற காது குத்தல்லாம் நடக்காது. எதுக்காக அவ்வளோ பேர் அங்கே கூட்டின? பின்னணி என்ன? அட்லீஸ்ட் நீ அங்கே 4 மணிக்கு வந்திருக்கலாமே, ஏன் 7 மணிக்கு வந்த? அட்லீஸ்ட்டு சொன்னது அங்கே 12 மணி, நீ வந்தது 7 மணி, அது வேறு விஷயம். அங்கே போயிருந்தேன்னா நீ வந்துட்டு நாமக்கலுக்கு நீங்கள் போயிருந்த அப்படின்னா கத்திர 9 மணிக்கெல்லாம் போயிருக்க முடியும். ஆனால் 2:45 போகிறீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க. என்ன காரணம்? அப்போ நீங்கள் வகுத்த திட்டம்னா ஏன் காவல்துறை அந்த இடத்துல சொல்லிச்சேன், ஏன் அந்த இடத்துல நின்று பேசலை, ஏன் உள்ளே ஓட்டிகிட்டு வர சொன்னீங்க? அப்போ அந்த மரணங்கள் உங்கள் கண் முன்னாடி நிகழுது, ஏன் உடனே போயிடுறீங்க, ஓட்டிடுறீங்க அந்த இடத்த விட்டு? அதுக்கப்புறம் அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்றாங்க, ஏன் அதெல்லாம் கண்டுக்காத ஓடினீங்க? அந்த குற்ற உணர்ச்சிக்கான காரணம் என்ன? அதுக்கப்புறம் எல்லாரையும் வரவழைச்சு ரூம் போட்டு ஒருத்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதாகவும் கதறி அழுததாகவும் சொல்கிறாங்களே, என்ன காரணம்? இதுக்கெல்லாம் பதில் வேணும்ல அவங்களுக்கு. பதில் வேணுமா வேணாவா? அப்போ இதிலிருந்து தான் இது விஜய் மையமாக வைத்து நிகழ்த்தப்பட்ட இந்த விடயத்தில் ஏற்பட்ட இந்த மரணங்களுக்கும் விஜய் ஒரு காரணமாகிறான்னு சொல்லித்தான் குற்றப்பத்திரிகையில் அவரையும் ஒரு அக்யூஸ்டாக சேர்ப்பாங்க. இப்போ நாளைக்கு அக்யூஸ்டாக சேர்க்கறதுக்கு இது வரைக்கும் ஒரு சாட்சி அக்யூஸ்டாக சேர்க்கறதுக்கான அனைத்து ஆதாரங்களும் இப்போ வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிறோம், நெரிசல் அதிகமாகிடுச்சுன்னு போக நினைச்சோம். அவங்கள வந்துட்டு இவங்க மனித சங்கிலி போட்டு தடுத்துருக்கிற வீடியோ வந்துருச்சே, வெள்ளம் வந்துச்சா இல்லையா? இதெல்லாம் சிபிஐ கண்ணை மூடிட்டு விட்டுருவாங்களா? விட்டால் தான் மதிப்பாங்களா மக்கள்? எனவே இப்படி தான். இப்போ ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிருச்சு, விஜய் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா இவ்வளவு நெருக்கடி எப்படி ஜெல் ஆகும்? அவங்க அந்த நெருக்கடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணாங்க, விசாரணை தள்ளி வைப்பு, விசாரணை ஒத்தி வைப்பு, விசாரணை காலம் கடத்தப்பட்டது அப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தேர்தலுக்கெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வரும். அவங்களுக்கு தேவை விஜயனுடைய ரசிகருடைய ஓட்டு. விஜயனுடைய அரசியல் என்ன ஆனாலும் கவலை இல்லை. இதை விஜயும் புரிஞ்சுக்கிட்டார். போனால் நம்ம காலி, ஜோதியில் ஐக்கியம் ஆகிடுவோம், சரியாக போச்சு, பெனிஃபிட் அவங்களுக்கு, பாதிப்பு நமக்குன்றது அவருக்கும் தெரியும். அதனால தான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் வேறு வழி இல்லையே, அவங்கள நம்பித்தானே நீங்கள் போனீங்க உச்சநீதிமன்றத்துக்கு. அப்புறம் ஒரு வலையை கேட்பான்ல, மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் பொசானியை கேட்குறது தான் எ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். ராகுல் காந்தியோட ட்விட்டர் வந்துட்டு என்ன ஆடினோம்னா, அது ஒரு பிஜேபி எதிர்ப்பான ஜனநாயக அமைப்புகள் வந்துட்டு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்விட்டர். ஆனால் இங்கே வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நடக்குது. அதாவது திமுக கூட்டணிலேருந்து வெளியேறி தாவேக கூட்டணிக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படி திசை திருப்புறாங்க. ராகுல் காந்தி சொல்கிறது என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரமான அமைப்புகள் எல்லாம் பிஜேபியினுடைய கைப்பாவி ஆகிவிட்டன. அதனால தான் அவர் அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே அவர் குறி வைக்கிறார், அவர் குறி வச்சு பேசுகிறாரு. இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு முலா பூசி கொண்டு போக பார்க்குறாங்க. உண்மை இல்லை. அங்கே என்னன்னா, அவர் படைப்பு சுதந்திரத்தை பார்க்குறாரு. ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய படைப்பு சுதந்திரம், வணிக சுதந்திரம் அது இருக்குது. இதையும் அப்படி பண்ணணும். எல்லாருக்குமே தெரியும் ஒரு தணிக்கை வாரியத்தினுடைய வேலை என்னான்ட்டு. கதையோடு ஒட்டிய வன்முறை இல்லாமல் மிகைப்படுத்தி காட்டப்பட்டால் வெட்டிடுவாங்க. டயலாகு, வன்முறை இதெல்லாம் வந்துட்டு சமூகங்களில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னோம்னா வெட்டிடுவாங்க. பேசுகிற பேச்சில் வந்துட்டு அதிகமான காம கலப்போ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, ஜாதி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வெட்டிடுவாங்க. கவர்ச்சியை ஓரளவுக்கு மேலே அதிகமாக சம்மந்தப்படாத காட்டிங்கன்னா வெட்டிடுவாங்க. பாட்டு தொடர்பு இல்லாத இருந்ததுன்னா தூக்கிடுவாங்க. இவ்வளோதான். மற்றபடி விலங்குகள் இதெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது கேள்வி கேட்பாங்க. இது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றது தான் சிங்கிள் ஜட்ஜினுடைய அப்சர்வேஷன். அந்த சிங்கிள் ஜட்ஜி வந்துட்டு சொல்லக்கூடிய விட என்னென்னா, அந்த குழுவில் இருந்த 5 பேரும் ஒப்புதல் கொடுத்துட்டு தானே நீங்கள் இமெயில் அனுப்புனீங்க.
அதுக்கப்புறம் புகார் தெரிவித்து அதை ரெவ்யூக்கு அனுப்புகிறேன் அப்படின்னீங்களா, என்ன காரணம்? ஏன்னா அந்த சிங்கிள் ஜட்ஜு படைப்பு சுதந்திரத்தையும் பார்க்குறாங்க. அந்த நிறுவனம் வந்துட்டு 500 கோடி நான் முதலீடு பண்ணிட்டேன், இதை உரிய நேரத்தில் வெளியிட்டால் தான் என்னால் வந்துட்டு அதை கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்து அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. யூனிவர்சல் யூஏ சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் உடனே அவங்க மேலே போகிறாங்க, உடனே அவங்க வந்துட்டு அதை ஸ்டே பண்ணுறாங்க. அப்போது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அங்கே இருக்கிற ஜட்ஜ் என்ன கேட்குறாரு, எப்படி வந்துட்டு அந்த இந்த தணிக்கை சான்றிதழ் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு? தணிக்கை ஒரு படத்தை எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? படமே 2.5 மணி நேரம் தான். தணிக்கை பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? கிடையாதுல்ல. அதனால தான் நம்பி போடுறது. இந்த அறிவு வெளியில் இருக்கிற ரசிகனான நமக்கு தெரியுது, அங்கே தெரியல. என்ன பண்ணுறது? இல்லாத தொழில் தீபமேத்த சொல்லக்கூடிய நீதிமன்றங்களில் இருக்கிற நாட்டில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது இருக்குது. இப்போ இந்த ராகுல் காந்தியோட ட்விட்டு காங்கிரஸ் தாவேகா கூட்டணியோட ஏன் தொடர்பு படுத்தப்படுதுன்னா, ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸோடைய டிசைனு அது வந்துட்டு ஒரு டிசைன். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு இது அதாவது தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தான் நம்மளுக்கு கெயின் அப்படின்றது காங்கிரஸ்காரன் தலைமைக்கு தெரியாதா? இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாதா? அது ஒரே ஒரு இந்த சக்கரவர்த்தி, என்ன சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் வந்துட்டு திருச்சி வேலுச்சாமி, இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா? பலம் வாய்ந்த சக்தியாக வந்துட்டு விஜய் எமர்ஜ் ஆகிட்டாருன்றது இவங்க 3 பேருக்கு தான் தெரியுமா? மற்ற காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாதா? இப்போ இருக்கிற இந்த விஜயோட போயிட்டு சேர்ந்தாங்கன்னா 18 எம்எல்ஏ கிடைப்பாங்களா அவங்களுக்கு? 10 எம்பி கிடைக்காங்கம்மா? காங்கிரஸ் கிடைக்குமா? தெரியாதா அதெல்லாம் யாருக்குமே? அதனால் இங்கே இருக்க ஊடகங்கள் அப்படி வந்துட்டு ஒரு திருப்பி ஒரு பெரிய ஒரு இமேஜ் பூஸ்ட் ஒன்று கொடுக்க பார்க்குறாங்க. அது உண்மை அல்ல, அடிப்படையற்றது. காங்கிரஸ் விஜய் ஒரு பெரிய ஆள் ஆக்க நினைக்குது அப்படின்னு சொல்றாங்களே சார். ஏன்னா செல்வ பெருந்தகை வரைக்குமே ஒரு பதில் எப்படி அது பெரிய ஆள் ஆக்கும்? அதுக்கான காங்கிரஸ் அதுக்காக இருக்குது. அதுவே சின்ன ஆள் தானே. இங்கே அது சின்னாள் ரொம்ப குட்டி ஆளாக இல்லை அது இருக்குது. அதுவே கழுதை தெரிஞ்சு கட்டணமான நிலையில தான் ஏதோ 10 சீட்டை கொடுத்துட்டு இவராவது தூக்கி பிடிக்கிறாரு இந்த ஸ்டாலின். வேறு யாரும் அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஏங்க காங்கிரஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னோம்னா, விஜய் அந்த விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே காங்கிரஸோட பேசியிருப்பாரா, அதிமுகவோட பேசியிருப்பாரா? விஜய்க்காக பேச போனவர் ஜானோ மொடமோ யாரோ ஒருத்தர் யாரோட போய் பேசியிருப்பாங்க? அங்கே தானே போய் பேசியிருப்பாங்க. சத்தியமூர்த்தி பவன் தானே போயிருப்பாங்க, டெல்லிக்கெல்லாம் போயிருப்பாங்க. ஏன் அதிமுக கிட்ட போனாங்க? தெரியும் காங்கிரஸோடைய ஓட்டு ஒரு தொகுதியில் எவ்வளோ இருக்குதுன்னு, அதனால தானே போனாங்க. இப்போ திடீர்னு காங்கிரஸ் எங்கே வந்துட்டு ரக்க கட்டி முளைச்சிக்கிட்டு பலம் வாய்ந்து அதை பறக்குதுன்றாங்க. இப்போ இத்தனை நெருக்கடி கேள்வி சரிதானா? அவ்வளோதான். இப்போ இத்தனை நெருக்கடிகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை கொண்டு வரக்கான ஒரு முயற்சியாக தான் எடுத்துக்கலாம். பாஜகவும் அதிமுகவும் அந்த கூட்டணியினுடைய பலம் திமுகவை வீழ்த்த போதுமானதல்லன்றது உணர்ந்ததுனால தான் அவங்க விஜயை வந்துட்டு இந்த அழுத்தம் எடுத்துறாங்க. புரியுதுங்களா? விஜய்க்கு இருக்கிற சங்கடம்னா போனால் நம்ம காலி, ஆனால் போவா கட்டி நம்ம காலி அப்படின்ற ஒரு நெருக்கடி, வேற ஒன்றும் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.